இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு விஷயத்துல அதிகப்படியான ஒரு கவனம், எல்லா விஷயத்திலயும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் அதிகப்படியான ஒரு கவனத்தோடையும் ஒரு எச்சரிக்கையோடையும் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகவும் எச்சரிக்கையோட வாழ்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள். என்ன எச்சரிக்கையா இருந்து என்ன பிரயோஜனம் மேடம், என்னுடைய வாழ்க்கை முழுமையாக அழிந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நிறைய ரிஷபராசி என்பவர்கள் புலம்புறாங்க. ஏன்னா கால் எடுத்தோம், ரிஷபராசி என்பவர்களினுடைய காலை எடுத்தோம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவர்கள் முதல்ல புலம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் மல்கதான் அவங்களுடைய பேச்சே வரும். ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் உச்சமாகிறதுனால ரொம்ப சென்டிமெண்டலா சில விஷயங்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இவர்களினுடைய விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால குடும்பத்தை வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப நபர்கள்னால சில செலவுகள் வர்றது, இது எல்லாமே இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குழந்தைகளினுடைய படிப்பிற்காக, மேற்படிப்பிற்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய கடன் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், குழந்தை ஸ்தானத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே நீச்சமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை பிரயத்தனம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். இதனால உங்களுக்கு வாழ்க்கையில என்ன விதமான ஒரு கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுமே அந்த விஷயத்த நீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக, ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திற்கு வர்றாருன்னா அதான் சொல்லிட்டேன். குடும்பஸ்தானத்துல விரயஸ்தானாதிபதி வரும்போது வெளிநாட்டிற்கு அந்த குடும்பத்தை அழைத்து செல்வதற்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படியே டோட்டலா நீங்க சேஞ்ச் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிந்து குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம். அதனால அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதுல எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு குழப்பம், ஒரு 8 மாத காலமாக என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன், அவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த பொருளாதார ரீதியாக சமாளிக்க முடியுமா
செய்யணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அது எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு ஒரு 2 மாதங்கள். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்துல நீங்க குடும்பத்தை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெருக்கடிகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமும் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய வேலை மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா வேலை மாற்றம் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு சம்பளம், வருமானம் இல்லாததுனால இந்த வேலை மாற்றத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆயாச்சு. எனக்கு சில விஷயங்கள்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வருமானங்கள், பதவிகள் இதெல்லாம் கிடைக்கல. அந்த அலுவலகத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளியேறக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறதுனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போது. புதிதான சொத்து பாக்கியம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த மாதத்துல பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் எனக்கு எந்த இடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரல, எனக்கு ஒரு பதவி உயர்வு வரல, அரசாங்க உத்தியோகத்துல மிகுந்த நெருக்கடிகள் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். தொழில் செய்யறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதிலும் விவசாயம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மகசூலை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய கொள்முதல் விலைகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றதுனால அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு அதிபதியே செவ்வாய். அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய பேர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் திருமண வரன்கள் எல்லாம் கடந்த காலத்துல ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பயம், அதே சமயம் தன்னுடைய குணத்தினால இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தினால வரக்கூடிய நபர் நம்ம மேல ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்களை செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியாக அதுக்கு பயந்தே அந்த திருமண வாழ்க்கையை ஒத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் சின்னதாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திருமணமாகி ஒரு 8 மாதங்கள் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையை பெறுறது நல்லது. அடுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நான் முதல்லயே இந்த பதிவுல சொன்ன மாதிரி அதிகப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள். பெண்கள் இந்த இடத்துல நீங்க அதற்குண்டான தைராய்டு சம்பந்தப்பட்ட சில மருத்துவ ஆலோசனையை பெறது நல்லது. எதுக்கும் ஒரு செக்அப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு அதுக்குண்டான சில விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இது தவிர உங்களுடைய இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜாதக ரீதியான திசாபுத்தி ரீதியான பலன்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். அந்த திசாபுத்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரியா இருக்கிறேன், எனக்கு உண்டான சில நிவாரணங்கள் சலுகைகள் எனக்கு என்னுடைய ஆபீஸ்ல கிடைக்கணும், அது எல்லாமே கிடைக்குமா? ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது சில சலுகைகளை கொடுத்து வேலை பளு அப்படின்றது அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.